நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கைகளை தட்டி நம் மத்தியிலே விற்றிருக்கிற ஆண்டவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை யாரால் வழிநடத்தியிருக்கிறார், நல்ல சுகத்தோடு ஆசீர்வதிக்கிறார், எல்லா சூழ்நிலையும் நம்மோடு உடனிருக்கிறார். எனவே அந்த ஆண்டவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருடைய இதயத்திலும் இல்லத்திலும் பிறந்து புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதாண்டாக அமைய நம்மையே ஆயத்தமாக்க மத்தியில் இருக்கிற ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து நம்முடைய துன்பங்களிலிருந்து வேதனைகளிலிருந்து நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. அதிகாலையிலே மழை பெய்தால்
இருந்தாலும் பலவிதமான வேலைகள் நமக்கு இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த நாள் முழுவதும் நீங்கள் அவரோடு பயணம் செய்கின்ற வேளையிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிரப்பி நம்முடைய தீமையான செயல்களிலிருந்தும் தீமையான எண்ணங்களிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரோடு பயணம் செய்ய இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே இருத்தி 100 மடங்கு நாம் எல்லா சூழ்நிலையிலும் பலன் கொடுக்க நமக்கு கிருபை செய்கின்ற ஆண்டவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தபமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே ஒரு குடும்பமாக என்னை நாள் முழுவதும் உமோடு பயணம் செய்ய எல்லா வேலைகள் மற்ற அனைத்து செயல்களையும் விட்டுவிட்டு அப்பா உமோடு பயணம் செய்ய வந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளை கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இன்று நற்செய்தி அறிவிக்க இருக்கின்ற தந்தை அவர்களையும் அவரை இணைந்து இன்றைய நாள் முழுவதும் ஒவ்வொரு அருட்சாதனம் இன்னும் பலவிதமான பணிகளிலே ஒரு குடும்பமாக இணைந்து செயல்பட இருக்கின்ற அருளாலய தியானத்தை வழிநடத்துகின்ற இந்த மையத்தை வழிநடத்துகின்ற அருள் தந்தையர்களையும் மேலும் பரிந்துரையை ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அப்பா, உம்மை தேடி வந்த யாருமே வெறுங்கையராய் சென்றதில்லை. எதிர்பார்ப்பதை விட மேலாக அளவு கடந்த ஆசீர்வாதத்தோடு இன்று ஒவ்வொருவரை நிரப்புகின்றீர். தூய உள்ளத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு, தூய்மையான செயல்களோடு, தூய்மையான சிந்தனையோடு அன்பு பிள்ளைகள் தங்களுடைய புதிய வாழ்வை தொடங்குவதற்கு தூய ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிக்க செபிக்கின்றோம். அனைத்து செபங்களையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகிறேன். பாவ மன்னிப்பே நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பே நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரி இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியும் ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்து பிறப்பு காலத்திலே நாம் உள்ளத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்று சிறப்பாக மகிழ்ச்சியின் மறை நிகழ்வுகளை நாம் தியானிப்போம். மகிழின் மறையுண்மைகளில் முதலாவது கபிரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூதுரைத்ததை தியானிக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய நாள் முழுவதும் நான் இறை வார்த்தையை பகிர்ந்திருக்கக்கூடிய தந்தை அவர்களை எம்ஏராஜ் அவர்களை ஆண்டவரின் கரத்திலே அர்ப்பணிப்போம். தூய ஆவியானவர் அவர் நிறைவாக அவரை வழிநடத்தவும், அவர் கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைகள் நம்முடைய இதயத்தில் இருத்தி இறைவன் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஆசி வழங்க வேண்டி இந்த 10 மணி ஜெபமாலையை நாம் ஒப்பு கொடுப்போம். அனைவரும் இணைந்து இந்த 10 மணி ஜெபமாலையை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அனைவரும் கைகளை உயர்த்தி வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இரண்டாவது மகிழ்வின் மறையுண்மை. புனித கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய தியானத்திலே கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் செவிப்போம். குறிப்பாக குடும்பத்திலே அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கவும், பிள்ளைகளை இறைவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பவும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையும், இன்னும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக எந்த ஒரு தேவையோடு விண்ணப்பத்தோடு நன்றியாக முழுமையாக அர்ப்பணித்து செபித்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை இதே நாளிலே இன்றே இறைவன் நமக்கு அன்னையின் பரிந்துரையினால் நமக்கு வழங்குகின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த 10 மணி சிவமாலையை அன்னை பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். முதல் அருள் நிறைந்த மரியே ஆண்கள் சொல்லவும், அச்சிஷ்ட மரியாவே பெண்கள் சொல்லவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்தென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை குற்றங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலாம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அனைவரும் கரங்களை உயர்த்துவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மகிழ்ச்சியின் மறைவின்மைகளை மூன்றாவது. இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானிக்கின்ற இந்த வேளையிலே குழந்தை வரத்திற்காக எத்தனையோ தம்பதிகள் இந்த அருளாலய தியான இல்லத்திலே வந்து நம்பிக்கையோடு செபித்திருக்கின்றார்கள். எத்தனையோ தம்பதிகள் நம்மிடம் செபிக்க கேட்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே அவர்களை ஆண்டவரின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய இதயத்திலும் பிறக்க இருக்கின்றார். அதே தம்பதிகளுக்கு நோய்களிலிருந்து சுகத்தையும் பலவீனங்கள் அனைத்து நீக்கி பலனை கொடுத்து மலடி என்ற பெயரை நீக்கி திருப்பாடல் 113 மலடியை அவள் இல்லத்தில் குழந்தையை சுமக்கக்கூடிய பேற்றினை கொடுத்தேன் அல்லேலூயா என்ற இறை வார்த்தைக்கு ஏற்றவாறு குழந்தை செல்வத்தோடு அவர்களை ஆசீர்வதிக்க நம்பிக்கையோடு இந்த 10 மணி ஜெபமாலை ஜெபிப்போம். முதல் பகுதியை பெண்கள் கூறுவார்கள், இரண்டாவது பகுதியை ஆண்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மகிழ்வின் மறைவின்மைகளில் நான்காவது, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிக்கின்ற இந்த வேளையிலே நம் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை ஆண்டவரின் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இல்லாமல் மக்களினுடைய வளர்ச்சிக்கு தங்களையே அர்ப்பணிக்கக்கூடிய தலைவர்களாக கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையுள்ளவர்களாய் செயல்படுத்த இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க அன்னையின் பரிந்துரையினால் நாம் இந்த 10 மணி ஜெபமாலையிலே அவர்களை ஒப்பு கொடுப்போம். முதல் பகுதியை நம்முடைய பாடகர் குழுவினர் செபிப்பார்கள். இரண்டாவது பகுதியை நாம் அனைவரும் இணைந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேன், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயை, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பினை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்காக இப்பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், இருக்கிற எங்களுக்கு இப்பொழுது எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. மகிழ்வின் மறையுண்மைகளில் ஐந்தாவது, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டனதை குறித்து தியானிக்கின்ற இந்த வேளையிலே, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரின் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்றவாறு இந்த அருளாலய தியான இல்லத்திற்கு பலவிதமான கஷ்டங்களோடு துன்பங்களோடு வருகின்ற ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருள் தந்தையர்கள் இருவரையும் நாம் ஆண்டவரின் கரத்திலே அர்ப்பணிக்கின்றப்போம். இவர்களுடைய இந்த வழி நடத்தினால் அனைவரும் மகிழ்ச்சியோடு பலவிதமான ஆசீர்வாதங்களோடு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த அருள் தந்தையர்கள் இருவரையும் இறைவன் நல்ல உடல் சுகத்தோடு ஆசீர்வதிக்கவும், இந்த அருளாலய தியான இல்லத்திற்கு வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லாவித முயற்சிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க அன்னையின் பரிந்துரையினால் இந்த 10 மணி செவமாலையை நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த 10 மணி செவமாலையை அனைவரும் இணைந்து ஒரு மனதோடு செபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உங்கள் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையை நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. முதன்மை வானதுதரான புனித மிக்கேலே, வானதுகளான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்துதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழ்களோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக உங்களை மன்றாடுகின்றோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா நிகழ்கிறது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். அனைவரும் இணைந்து மிகவும் இரக்கமுள்ளதாயே சொல்வோம். மிகவும் இரக்கமுள்ளதாயே, அடைக்கலமாக ஓடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோம். கண்டிப்பாக
அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசு ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் அமருவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 3 அழகாக கூறுகின்றார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று. ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எப்படியெல்லாம் நாம் தயாரித்தோம், நம்முடைய பாதையை நம்முடைய வழியை செம்மையாக்கினோம் என்று சற்று சிந்தித்து பார்த்தபோது, 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக பள்ளி மாணவனாக இருக்கின்ற போது கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு சந்தோஷம். ஏனென்றால் கிறிஸ்மஸுக்கு 2 நாட்களுக்கு அல்லது 1 நாளைக்கு முன்னதாக தான் தேர்வுலாம் முடிஞ்சு ஒரு வாரம் விடுமுறை ஏற்படும். முடித்த உடனேயே அந்த கிறிஸ்மஸ் தயாரிப்பை ஆரம்பிப்போம். முதலாவதாக கிறிஸ்மஸுக்கு தான் வீட்டெல்லாம் சுத்தம் செய்து வண்ணம் பூசுவோம். இரண்டாவது, இப்போல்லாம் எப்போயாவது ஒரு நாள் தான் கிறிஸ்மஸுக்கு தான் ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுப்பாங்க. இப்போல்லாம் ரெடிமேட் எடுக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இல்லை, யாராவது ஒரு துணி கொடுத்துருப்பாங்க. அது கிறிஸ்மஸ் விழா வரைக்கும் உள்ள பெட்டிக்குள்ளே இருக்கு. அது 2 வாரத்துக்கு முன்னதாக தான் அதை எடுத்து கொடுப்பாங்க. ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை கிடைக்கும். அடுத்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நமக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கும். டிஃபனோ வீட்டிலலாம் இட்லியோ அல்லது தோசையோ அல்லது பணியாரமோ, இல்லைன்னா மதியத்துக்கு சிக்கன் அல்லது மீன் மட்டன்லாம் அப்போ வாங்க முடியாதுல்ல, அவ்வளவுக்கு விலை அதிகமாக இருக்கும். அப்போ அன்னைக்கு இரவு தான் எல்லாரும் ஒன்றாக டிராக்டர் பிடிப்பாங்க. கிராமத்தில் என்னுடைய பங்குக்கு செல்ல வேண்டும் என்றால் 10 கிலோமீட்டருக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது என்றால் எல்லாரும் ஒரு குடும்பமாக சென்று மீண்டும் கிறிஸ்மஸ் முடிஞ்சு நைட்டு வருவோம். அது மாதிரி தான் நியூ இயருக்கும் பங்குக்கு செல்லுவோம். ஆனால் அப்போல்லாம் ஒரு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி, அதிகமான அன்பு பெற்றோர்களை நம்ம பார்க்க முடிந்தது, ஒரு மன அமைதி கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு கிறிஸ்மஸ் பெருவிழா என்றாலே ஒரு வித்தியாசமான ஒரு தயாரிப்பு. நான் சொன்னது எல்லாமே எப்போதும் இல்லை, ஒவ்வொரு நாளும் புதிய ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு நாளும் இறைச்சி இல்லாமல் உண்ண முடியாது, அப்படி தானே? இப்போ எப்போயினாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு 3 திருப்பலி 4 திருப்பலி கூட கலந்து கொள்ளலாம். நினைக்க நேரமெல்லாம் பாவ சங்கீதனம் கொடுப்பதற்கு அருத்தந்தை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் ஒன்று நமக்கு ஒரு எட்டாத கனியாகத்தான் இருக்கின்றது. அதை நேற்று கூட நான் கேட்டேன், எத்தனை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்றேன்னு சொல்ல முடியுமா என்று சொன்னபோது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. அப்படி என்றால் கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவுக்கு ஆண்டவருடைய இதயத்தில் பிறப்பதற்கு நான் என்னுடைய வழியை எப்படி ஆயத்தமாக்குவேன், செம்மையாக்குவேன் என்று நாம் சற்று யோசிக்கின்ற போது, சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு உண்மை நிகழ்வை ஒரு செய்தித்தாளில் நான் படித்தேன். ஒரு சின்ன குழந்தை, சரிங்களா, சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தது. ஆனால் அவருடைய தந்தை என்ன செய்கிறார்னா, தன்னுடைய மகளை அதிகமாக அன்பு செய்கின்றேன். எப்படி என்றால் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். காலை எழுந்திருக்கிற நேரம் வரை தூங்க செல்லக்கூடிய நேரம் வரைக்கும் என்னென்ன தேவையோ அதற்கான பணியாளர்கள், ஸ்கூலுக்கு செல்வதற்கு வண்டி, கார் என்று எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்ததால் அவர் நினைச்சானா மகளை அன்பு செய்கின்றேன் நினைத்து கொண்டார். ஆனால் அந்த குழந்தையை அவர் பார்ப்பதே கிடையாது. காலையில் குழந்தை எழுந்துவதற்கு முன்னதாக இவர் வேலைக்கு சென்று விடுவார். மீண்டும் இந்த குழந்தை தூங்கியவுடன் தான் வீட்டுக்கு வருவார். ஒரு நாள் இந்த குழந்தை தந்தைக்காக காத்து கொண்டிருக்கிறது. 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, அந்த தந்தைக்காக காத்து கொண்டிருக்கின்றது வெளியில். உடனே அப்பா வருகின்ற போது அவருக்கு ஒரு ஆச்சரியம், என்னம்மா நான் தூங்கலையா,
இல்லைப்பா, சின்ன குழந்தை தான், ஒரு 3-4வது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை தான். என்னம்மாண்ணா, அப்பா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. அப்போ சொல்கிறாரு, ஒருத்தனை லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? குறிப்பிட்ட பணத்தை சொல்கின்றார். ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்கிறார். அனைவருக்கு குழந்தை கேட்க கேட்க ஒரு மன கலக்கம், ஏதோ கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவுப்பா சம்பாதிப்பீங்கன்னு சொல்லும்போது ஒரு 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த 10,000 கையில் அந்த குழந்தை கொடுத்து என்ன சொல்லுதுன்னா, 1 மணி நேரம் மகிழ்ச்சியாக ஒரு அன்பா என்னோட பேச மாட்டீங்களா என்று கேட்டதான். பிரைசலா அன்புரை மக்களை, இன்று பெற்றோர்களாகி நீங்களும் சரி, இல்லை குடும்பத்தில் தலைவரா தலைவியா, இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு என்ன நினைக்கிறோம்னா, அதிகமான பொருட்கள் செல்வங்கள் நாம் சேர்த்து வைக்கின்ற போது நாம் பிள்ளைகளை, கணவனை, மனைவியை அதிகமாக அன்பு செய்கின்றோம் என்று நினைக்கின்றோம். சரிங்களா? அந்த உண்மையான அன்பு கிடையாது. எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து சிரித்து மகிழ்ந்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அது ஒரு உணவு வேலையாக இருக்கலாம், அல்லது தூங்க செல்வதற்கு முன்னதாக ஒரு ரெக்ரியேஷன். எத்தனை வீட்டில் ரெக்ரியேஷன் இருக்குது? எல்லாம் சேர்ந்து இந்த சுவிட்ச் ஆஃப் எல்லாம் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லை தனிமையில் வச்சுட்டு எத்தனை பேர் குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கிறான்? ஒரே ஒரு அம்மா தான் கை தூக்குறாங்க. அன்பு மக்களே, இன்று கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவை நீங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளையும், கணவன் மனைவியையும், பிள்ளைகள் பெற்றோரையும் அன்பு செய்ய ஆரம்பியுங்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது செல்ஃபோன்லாம் தனியாக ஒதுக்கி வச்சு விட்டு உங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை, குடும்பத்தோடு நேரத்தை செலவழியுங்கள். அன்பு, அதை 10 கட்டளை அன்பு சொல்கிறாள், 2 அடங்கு. 1, உன் தேவனாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு அன்பு செய். 2வது, உன் கடவுளை அன்பு செய்கிறனா உன்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்பு இருந்தால்தான் 2வது மன்னிப்பு என்ற ஒரு சூழ்நிலை, நமக்கு மன்னிப்புக்கூடிய பண்பினை நான் பெற முடியும். இந்த அன்பு மன்னிப்பு இன்றைக்கு 2 தான் எட்டாத கனியாக இருக்கின்றது. இறக்கக்கூட தருவாயில கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? தந்தையே, அறியாமல் செய்கின்றார்கள். வார்த்தையை பாருங்க, அறியாமல் செய்தார்கள், இவர்கள் பாவங்களை மன்னியும். அதுதான் ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள வேறுபாடு. கடவுளின் மகன் என்பதை ஆண்டவர் அங்கு நமக்கு நிரூபிக்கின்றார். இன்றைக்கு சின்ன சின்ன காரியம் தாங்க, கணவன் மனைவிக்குள்ள பேச முடியாத சூழ்நிலை, பேசுறது இல்லை. ஒரே பெட்ரூமில் இருந்தாலும் பேசக்கூடிய சூழ்நிலை, பேச மாட்டாங்க. நிறைய மன தாங்கள். தயவு செய்து இந்த மன்னிக்கக்கூடிய பண்பை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக உள்ளவர்கள் உங்களை மன்னிக்காவிட்டாலும் உங்களுடைய இதயத்திலிருந்து, உங்களுடைய சைடிலிருந்து அவர்களை மன்னித்து உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சொத்து, இந்த பணம், இந்த 2 விஷயத்தினால தான் இன்றைக்கி கூட பிறந்த சகோதர சகோதரிகளில் நிறைய பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அன்பு மக்களே, நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அர்த்தமுள்ள உரையில் கொண்டாட வேண்டும் என்றால் இந்த 2 பண்புகளை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான திருவருட்சாதனம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒப்புரவு சாதனத்தில் ஒப்பு கொடுங்க, முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் கேளுங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த 2 பண்புகள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்திருந்தால் மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் பிறக்கக்கூடிய இயேசு பாலகன் உங்களுக்கு கொடுக்கிறார். 2025 ஆண்டு ஒரு ஆசீர்வாத ஆண்டாக அமையும். எனவே இந்த வேளையிலே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரோடு நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து செபிக்க அனைவரும் முழங்காலிடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும்
இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசுவாராய் நீவாராய் எந்தன் வாழ்வினிலே. வேதமாய் நீவாராய் எந்தன் வேதமாய் இறங்கி வா எந்தன் வாழ்வினிலே. வேதமாய் இறங்கி வா எந்தன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே வாழ்க வாழ்க